ஹாய் தனுஷ்கோட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தனுஷ்கோட் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா நம்ம மெரைன் கிங்டம் வந்திருக்கோம். வாங்க நான் உள்ளே போனவங்களோ வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸ், மெரைன் கிங்டமோட என்ட்ரன்ஸ். இதெல்லாம் ரொம்ப நாளாக நான் வ்ளாக் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. வாங்க உள்ளே போனோன்னே கண்டினியூ பண்ணுறேன். இதே மீன் இருந்துச்சு. இது வந்து டெலிஃபோன் பூத். தனுஷ்கோட் உள்ள சூப்பராக இருக்குது. எல்லா இடமும் சூப்பராக தான் இருக்குது. இவ்வளோ புதுசாக இருக்குல்ல. ஒரிஜினலாக இருக்கும். தனுஷ்கோட் இது ஒரிஜினலா எப்போ? ஆனால் இது டூப்ளிகேட் தான் நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னு தெரியலையே. இங்கே பாருங்க, தனுஷ்கோட் சின்னதாக ஒரு இடம் ஒன்று இருக்குது சைடில். அந்த நானும் கணேசனாகவும் இருக்கும்போது ஒரு முள் மீன் பார்த்துருக்கோம்ல, அந்த மீன் தான் அது. சூப்பராக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இறந்து போனது. இது பாருங்க, அந்த சிங்க யாரெல்லாம் சொல்லுவாங்க, லாப்ஸ்டர். அது நண்டு, சொரா. சொரா இது நான் படிச்சிருக்கேன். ராணினா ஐயோ, ராணிமாவா இதில் வாங்க நம்ம போகலாம். இங்கே வந்து பாருங்கள் 3D மாதிரியே இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. செம்ம பெருசு தனுஷ்கோட், ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசாக இருக்குது. அதுவும் ஒன்று இருக்கா, 4 இருக்கும். இது 4 மீன் இருக்குது தனுஷ்கோட். இங்கே பாருங்கள், இது மட்டுமே எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இது வந்து டூப்ளிகேட் தான், ஆனால் ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. வாங்க அங்கே அந்த பக்கமும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். தனுஷ்கோட் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சவொன்னே ஓடுது தனுஷ்கோட். இவ்வளோ க்ளோஸில் இருக்கு. இது கண்ணாடி உள்ளதாக இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா நீ வெளியே பார்க்குற மாதிரியே இருக்கும். மெரைன் கிங்டம் உண்மையிலே சூப்பராக இருக்குது தனுஷ்கோட். பட் ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா $750 வந்தது. ஆனால் 750க்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக இருக்குது. உள்ளே போக இங்கே பாருங்களேன், இது எப்படி பண்ணு பாருங்களேன். தின்றதுலேயே இருக்காது தீனி மூட்டை. பாருங்க தனுஷ்கோட் ப்ளூ கலர் எவ்வளோ அழகாக இருக்கு. வாவ், சாமியாக நீண்டு போகுது. இந்த ஷேட் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. மண்ணும் பெயிண்டிங் உங்களுக்கு மட்டும். சரி, இது என்ன மீன் தெரியுமா? இது வந்து ஜிலேபி. ஜிலேபின்னா நீ சாப்பிட்றதா? ஜிலேபி நல்லா இருக்கு. 3Dல
இது பார்க்க பார்க்க இது பாருங்க தனுஷ்கோடி நம்ம 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 ஏதோ இதை துரத்தின்னு வர மாதிரி அதுங்க ஓடுதுங்க பாருங்க. இல்லை நம்ம துரத்தின்னு வரோன்னு சொல்லிட்டு அதுங்க ஓடுதுங்க. வா எவ்வளோ கொச்சை கொச்சைன்னு இருக்கு அந்த தனுஷ்கோடி, எவ்வளோ அழகாக இருக்குது. டிசைனே சும்மா வேறு மாதிரி இருக்குது. ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எப்படி தெரியுமா இருக்கு? நெத்திலி மாதிரி. நெத்திலியா? இங்க பாருடா பாம்பு மாதிரி ஹீல். அதெல்லாம் சொல்லுவாங்க. ஷாக் அடிக்குமே, ஷாக் அடிக்கிற மீன் மாதிரி இருக்கு அந்த ஹீல். இங்கே பாருங்க தனுஷ்கோடி நம்ம தலைவன் டேங்க் கிளீனர். டேங்க் கிளீனர் தானே, அவனை மாதிரி தான் இருக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மீன் பாருங்களேன், ஷாக் அடிக்குமே அந்த மீன் மாதிரி இருக்குது. ஆனால் இது வேறு ஏதோ ப்ரீடு போல். இந்த இடமே 3Dயில் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது தனுஷ்கோடி. உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி நார்மலாக ஒரு போர் தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலரில் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து க்ரீன் கலரில் தெரிகிற மாதிரி, எனக்கு இப்போது டேரெக்டாக பார்க்கும்போது க்ரீன் கலர் தெரிகிற மாதிரி இருக்குது. எடிட்டிங்கில் எப்படி வரும்னு தெரில, இன்னும் அடுத்தடுத்து இருக்குது. வாங்க நம்ம அப்படியே பண்ணலாம். பண்ணோம் இது ஆக்சுவலாக தனுஷ்கோடி இதுக்கு இதில் இங்கே என்னென்ன இருக்குன்னு நான் சொன்னல, நிறைய கலர் இருக்குல்ல, இதோட ப்ரீடு என்னென்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு இதிலே போட்டிருப்பாங்க. இந்த டிஸ்பிளேயில் பார்த்தாலே தெரியும். இப்போ இங்கே இருக்கிறது என்னென்னா இதில் இந்த டிஸ்பிளேயில் இருக்குது ஃபயர் ஈலாம். இது பேர் ஃபயர் ஈலாம். அந்த பாம்பு மாதிரி இருந்துச்சுல அது பேர் ஃபயர் ஈலாம். இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. தனுஷ்கோடி அப்படியே இருங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்க. இதில் பச்சை கலரில் இருக்குதா? இப்போ நம்ம கீழே போனால் உள்ளே போகலாமா? ஆமாம் உள்ளே போகலாமே தனுஷ்கோடி, இது உள்ளே போகலாம் தனுஷ்கோடி. உட்கார மாதிரி இருக்கு உள்ள. உள்ள போய் பார்க்க சூப்பராக இருக்குது தனுஷ்கோடி. அதுக்கு தான் இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க போல். அப்போ வாங்க அப்படியே அந்த பக்கமும் போய் பார்ப்போம். இது எப்படி இருக்கு பாருங்களேன். வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம். இங்கேருந்து அங்கே போகிறது ரொம்ப லாங்காக இருக்குது. வாங்க நம்ம இப்படி போய் போவோம். மட்டும் ஐயோ ஒய்யா பாருங்க, இப்போ எவ்வளோ கிட்ட பார்க்குறேன். சூப்பராக இருக்குல்ல. உள்ளே போய் வந்தாச்சு தனுஷ்கோடி. இந்த எல்லோ கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு வந்து டெவில் சீச்சைல்டு தான். டெவில் சீச்சைல்டு. 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 தனுஷ்கோடி நம்ம ஏலகிரியில் அந்த பேர்ட்ஸ் பார்க் போனோம்ல, அங்கே மீன்லாம் எப்படி இருந்தது அந்த கலர்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன இது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் ஆனால் மூஞ்சிலாம் நல்லா பப்ளியாட்டம் இருக்கும். வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம். இந்த பக்கமும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நார்மலான மீன் தான்.
நம்ம இப்போ கடையிலலாம் வாங்கினா இருக்கும்ல. இங்கே போகலாமா? இதுவும் இது பேர் என்னது? நீயே தப்பு தப்பாக படி. ட்ரைமேக் சீச்சாய். ட்ரைமேக் சீச்சாய். சரி ஓகே வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம். எனக்கு நேம் வாயில் வரல, அதனால தான் நான் படிக்கல. தனுஷ்கோடி தனுஷ்கோடி இங்கே பாருங்களேன் அந்த லைட்டு செமையாக இருக்குது. இது எரியுது இப்போ, அப்படியே ஆஃப் ஆகிடும் பாருங்களேன். இப்போ திரும்ப ஆன் ஆகும் பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்கு. அந்த பக்கம் போகலாம். இது உள்ள எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவும் தெரியல, இருக்க மாதிரி எதுவும் தெரியல உள்ள. அங்கதான் இருக்குவா. பச்சோடி தானே படிக்குவான் இங்கேயே இருக்கு. இதில் ரொம்ப கிளியராக இருக்குது தனுஷ்கோ. இக்வானா இலகில தான் வலை போட்டு வச்சுருந்தாங்க, அதில் தான் சரியாக தெரியல. ஆனால் இதில் சூப்பராக இருக்குது இக்வானா. ரொம்ப அழகாக இருக்குது. 3 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. நம்ம இப்போ இந்த பக்கம் போக போகிறோம். இருக்குல்ல இது உள்ள போயா தனுஷ்கோடி, இது உள்ள போய் பார்க்கலாமா நம்ம? பெரிய பெரிய ஷார்க் இருக்குது. ஆனால் தனுஷ்கோ நம்ம இது உள்ளே போகலாமான்னு தெரில, போய் பார்ப்போமா? இதோ இந்த பக்கம் இது சார் அண்ணா அவங்க வெளியில் போயிருப்பாங்க. அண்ணன் நான் அவளை வீடியோ நல்லா போகிறாங்க. இப்படிதான் போனாங்க. போகிறான் போயிட்டாங்க. சரி எதுக்கு அங்கே போவாங்க. நம்ம அப்படியே மெதுவாக உள்ளே இருட்டில் போயிட்டுருக்கோம். உள்ளே ஒரு அண்ணன் வேற உட்காந்துருக்கு. உள்ளே இருந்து பார்க்க சூப்பராக இருக்கு. இப்போ நான் உள்ளே போகிறேன், வெளியே வந்து வீடியோ எடுப்பாங்க. ஓகே, இங்கே அவுட்ரு கிளிப் பார்ப்பீங்க. இப்போ நான் இப்போ உள்ளே போகிறேன் பாருங்கள். இது அப்படியே அப்படியே தனுஷ்கோ நம்ம அடுத்தது போகலாம். நான் பாருங்கள் எப்படி உட்காந்துக்கிறாரு. நம்ம அடுத்தது போகலாம். நம்ம படிக்கட்டில் கீழே இறங்கலாம். அப்புறமா தான் தனுஷ்கோடி அண்டர் கிரவுண்டில் போய் கீழே வாங்க போகலாம். கலங்காமீனா அதெல்லாம் தொடக்கூடாது. இது எல்லாத்தோட பேரும் போட்டுருக்கு. ரெயின்போ ஷார்க்காம்.
என்னது கொய்கார் கொய்கார் அதான் கோழிக்கார் சொன்னால அதான் கொய்கார். ரெயின்போ ஷாக். தனுஷ்கா நம்ம அடுத்தது போகலாம். எவ்வளோ சவுண்டு கேட்குது? டிவியா? தனுஷ்கா செம்மையாக இருக்குது. அதான் இங்கே தெரியுது. எல்லாம் கீழே ஓடு தனுஷ்கா. ஆமாங்க, நம்ம அடுத்தது போகலாம். இதுக்கு பேர் போட்டிருக்கு பார்த்தீங்களா? நான் பேர் படிக்கல, தப்பாக படிச்சிட போகிறேன். அப்புறம் ஸ்வைப் ஆகலை. சரி வாங்க போகலாம். நம்ம விளாக் மட்டும் இங்கேயே எடுத்தோம்னா நம்ம ரொம்ப பெருசாக வந்துடும் போல தனுஷ்கா. நம்ம அந்த பக்கம் போகலாம். பிளாக் பாப்பு அது முழு பெருசாக தனுஷ்கா. இந்த மீன் மட்டும்தான் அவ்வளோ செம பெருசாக இருக்குது. செம பெருசாக இருக்குது தனுஷ்கா. ஓகே வாங்க தனுஷ்கா, நம்ம அடுத்தது போகலாம். இந்த பக்கம் இருக்கா? இது பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுது. ரொம்ப அழகாக சாப்பிட்டுருக்குங்க. சாப்பிட்டு இருக்குது. அடுத்துட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி வேற ஒன்று வந்தது காணோம். பாருங்க, காமன் கிராப் கேட் சில்வர் ஃப்ளையிங் ஃபாக்ஸ். இதை பல்ட்டை கையில் பிடிச்ச மாதிரி இல்லை. வாங்க தனுஷ்கா, நம்ம அந்த பக்கம் போகலாம். சாமி அங்கே போகிறோம் தண்டர் ஸ்குவாட். நம்ம இந்த டிஸ்கவரிலாம் பார்த்துருப்போம் பாருங்க, அந்த மீன். அது வேறு மீன். இது பாருங்க, இங்கே ஒரு கும்பல் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு கும்பல் இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று, அங்கே ஒன்று மூலையில் ஒன்று இருக்குது. தனுஷ்காடி இதுக்கு பேர் இங்கிலீஷில் ஸ்ட்ரிங்கு, தமிழில் வந்து ஏதோ வேறு எது மீன் சொல்லுவாங்க. ஆனால் மீன் நேம் பேர் மறந்து போயிடுச்சு. திருக்கை தானே? திருக்கையா? இது பேர் மறந்து போயிடுச்சு. ஆனால் செம்மையாக எப்படி நீந்தி வருது பாருங்களேன், அழகாக நீந்தி வருது. வாங்க நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல? அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். நம்ம ஸ்பாட் அழகாக வந்துகிட்டே இருக்குது, நிறைய மீன்.
இங்கே டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இருந்துக்கலாம். மார்னிங் 10 o'clock to 8:30 தான் சொன்னாங்க. 8 o'clock வரைக்கும் சொன்னாங்க. ஆனால் 7:50 எவ்வளோ நேரம் வேணால் உள்ளே இருந்துக்கலாமா. நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஆனால் இதுக்கு இவ்வளோ பெரிய தொட்டி பெரிய மீனுக்கு கொடுத்துருக்கலாம் அவ்வளோ பெரிய தொட்டி. ஆனால் இதுங்க நீந்தத்துக்கு கரெக்டாக இருக்கும் போது. இதில் ஒன்றுமே இல்லையா இருக்கு. தனுஷ்கோடி இந்த மீனில் வந்து பாருங்களா எப்படி நீந்து பாருங்க. எப்படி நடக்குது பாரு. தெரில இந்த மீன் எப்படி நடக்குது பாரு. இதப்பா எப்படி நடக்குது பாரு. மீன் எவ்வளோ அழகாக நடந்து வருது. சூப்பர். சிலை உள்ளே வச்சுருக்காங்க பாருங்க தனுஷ்கோடி. வா ரொம்ப பெரிய மீன். இது பெருசா போது கண்டிக்கிட்ட போறேன். ஆமாம் அது இது குட்டியில் அதோடைய செவில் நம்ம அடுத்தது போகலாம். கோல்டன் ட்ராவல் என்ன போயினே இருக்கு. மீன் எவ்வளோ அழகாக இருக்கு. இப்படி டிசைனாக நீந்துது, அழகாக நீந்துது. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு நமக்கு தெரியாத மாதிரி. பக்கத்தில் இது பக்கத்தில் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் போகலாம். கண்டா அக்வாரியம். அழகிரியா எப்படி தெரியும் உனக்கு? கூட இருக்கு. இங்கே பாரு பன்னீர் ஃபிஷ். வீடியோ எடுக்காமலே இவ்வளோ டிசைன் எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கேன். டிசைன் மட்டும் பாருண்ணா ரொம்ப அழகாக இருக்குண்ணா. நாங்கள் அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் போகலாம். இங்கே வரேன் இதுக்குள்ளே மீன் இருக்கு. செமையாக இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வரலாம். கேட்ஃபிஷ் சின்னது. கேட்ஃபிஷ்ல சின்னது. கை வைக்கிற மாதிரி தெரியலடா இது. ஆனால் வந்து எதுவும் பயந்து போக மாட்டேங்குதுங்க. அதுங்களுக்கு என்ன பயம்? நீ ஏன் தண்ணியில் இருக்கிற மிருகம் நினச்சிட்டு இருக்க? இது இங்கே இருக்கடா. அது இங்கே இருக்கு. இல்லவே இல்லை இங்கே. இல்லை
எங்கே காணோம்? இது இருக்கு, இதுதான் இது இதுப்ப இது இருக்குல்ல. இங்கே இருக்கா? இந்த மீன் இப்படி இருக்கு சூப்பராக இல்லை? நத்த மாதிரியே இருக்குடா, முன்னாடி ரெண்டும் இருக்கு இல்லை? நல்லா இருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம் தான் வச்சுக்கோ. ஓ, இதான் சிங்க மீன் சொல்லுவாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, லயன் ஃபிஷ். எப்படி செம்மையாக இருக்கு. சண்டை வரும்ல. இங்கே பாருங்க தனுஷ்கோ நீமோ. தனுஷ்கோ நீமோ பாருங்க தனுஷ்கோ. இது நிஜமாலே இது தண்ணியா இல்லை உண்மையிலே உள்ள டிஸ்பிளே இருக்கான்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. ஐடியா சரி, நான் உள்ளே போய் ஒரு வாட்டி எடுக்கவா? தனுஷ்காட் இது உள்ளே போகலாம், இது உள்ளே போய் அந்த இது உள்ளே வரலாம். எனக்கு நான் எடுக்கிறேன். போ, ஆன்ல தான் இருக்கு வீடியோ, பார்த்து போ. பாருங்க அந்த ஸ்குவாட் இதுக்குள்ளேயே வாழம் போல, செமையாக இருக்கு. மட்டும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. அந்த ஸ்குவாட் நம்ம வெளியே போகலாம். இப்படிதான் வெளியே வர வேண்டியதாக இருக்கு. வச்சுக்கிறிய போன அந்த குட்டியை ஷாடா காமிச்சாருங்க. இங்கே பாருங்க அந்த ஸ்கை. இப்போ இதுலேயும் பெரிய ஃபிஷ் போடுது. ஸ்டார் ஃபிஷ் எங்கே ஸ்டார் ஃபிஷ்? டச் பண்ணலாம் பாரு. டச் பண்ணக்கூடாதா? அலோடா? ஓ, தொட்டுட்டு எடுத்து வேணாம் எதுக்கு? ஸ்டார் ஃபிஷ் தானே ஸ்கூல் நிறைய இருக்கு. இது ஜஸ்ட்டு தொட்டுட்டு எடுத்துடலாமா? ரஃப் பண்ணக்கூடாதான்? தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது. அங்கே ஒன்று இருக்கு போகிறேன். அடுத்தது படம் நினச்சிக்கோ. நினச்சிக்கோடு எவ்வளோ பெருசு பாருங்க. இதில் பேர் என்னன்னா மொயிரே இலே. மொயிரே இலே. இதோட ஜாம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருடா. இது குட்டி போல, அதுலேயே எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அது பாரு வாய் தொட்டில் 80s ஒரு படம் பார்த்துருக்கேன். அதே அதில் வந்து மண்ணுக்குள்ளேருந்து வர ஒரு புழு அந்த மாதிரியே இருக்குது. வாங்க அடுத்தது போகலாம். இது எவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கே தான்
அங்கே பார்த்தால ஃப்ரண்ட்டில் அது தனுஷ்கோடி வந்து பாருங்க. செமையாக இருக்குல்ல அப்பா. இது பின்னாடி ஒரு கொடுக்கு இருக்கும் தனுஷ்கோடி, அதுதான் விஷம். அந்த வால் உள்ள சைடில் ஒன்று இருக்கு விஷம். தனுஷ்கோடி எவ்வளோ பெரிய யாராக பாருங்கள், செம்ம எப்போ எவ்வளோ பெருசு பாருங்க தனுஷ்கோடி. செம்ம பெரிய லாப்ஸ்டர் இது, சிங்க யாரா சம்திங் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பெருசு இப்பா. ஆனால் இதோட ரேட்டு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா 3500 வரும் தனுஷ்கோடி, இதோட ரேட் மட்டுமே. தனுஷ்கோடி வாங்க அத்துட்டு போகலாம். இங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இருக்குல்ல. ஏய் இது அந்த பஸ் உள்ள இருக்கு, வெளியே வர மாட்டேங்குது. எப்படி வரான் அதனால் சும்மா சும்மா வெளியே வரான். ஆக்டோபஸ் ஆக்டோபஸ். ஓகே தனுஷ்கோடி அத்துட்டு போகலாம். தனுஷ்கோடி ஜெல்லி ஃபிஷ் இங்கே கிட்ட போகிறேன். மேலே தான் லைட்டில் மாற்றுறாங்க, அதுவே கலர் மாறுதா? மேலே தானே மாற்றுறாங்க. தனுஷ்கோடி ஜெல்லி ஃபிஷ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த படத்தெல்லாம் பார்க்குற மாதிரி எப்படி நம்ம நடுக்கடலில் மாட்டினா எப்படி ஓடும் அந்த மாதிரி இருக்கு. ஓ இவ்வளோ இருக்கு பாருங்க. இல்லை மேலே கலர் மாற்ற மாற்ற அது ஏதோ அது கூட கலர் மாறுற மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்களேன் மாறும், பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. ஓ சுற்றி சுற்றி வருதுல்ல, அந்த மாதிரி மாடல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெருசு இருக்கும். தனுஷ்கோடி vlog இன்னும் முடியல, இந்த ஷோ ஒன்று இருக்குது உள்ள, நம்ம போய் பார்ப்போம். You can see pure monster coming closer. So this is the first stage of feeding. They are going to mainly fight stingrays. So this is முதல் ஸ்டேஜ் ஃபீடிங்ல. இந்த ஸ்டேஜ் ஃபீடிங்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து சிறுத்தை வகை மீன் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. So he is going to feed for the eagle stingray.